ஹாய் ஆஃபீஸர்ஸ், டிஎன்பிஎஸ்சி வந்து நியூ ஓஎம்ஆர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஓஎம்ஆர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம கவுண்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஷேட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கே வந்து 5+ மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து அதை தூக்கிட்டாங்க. இனிமேல் எந்த எக்ஸாம்லையும் நம்ம வந்து ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோன்னு எதுவுமே கவுண்ட் பண்ண தேவையில்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். அந்த கவுண்ட் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்த தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 200 கொஸ்டின் நீங்கள் வந்து ஷேட் பண்ணிட்டீங்களா இல்லையா, அதை நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போஸ் ஷேட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு நோன் எழுதணும். அண்ட் இந்த பக்கம் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் கம்ப்ரெஷன், இடது கை பெருவிரல் ரேகை வைக்கணும். சப்போஸ் நம்ம வைக்கல அப்படின்னா எடுத்த மார்க்ல இருந்து 0.5 மார்க் வந்து அவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமா புது பசங்களுக்கு சொல்றேன், 200 கொஸ்டினுக்கும் 200 கொஸ்டின் நம்ம ஷேட் பண்ணியே இருக்கணும். சப்போஸ் ஒரு கொஸ்டினாச்சும் நம்ம ஷேட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா ஓஎம்ஆர் வேலிடேட்டே பண்ண மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க, பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஸோ 200 கொஸ்டினும் நீங்க ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் வந்து ஷேட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்தது புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்து வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கான காலம், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். அண்ட் இன்விஜிலேட்டருக்கு புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து சைன் போட்டாரா இல்லையா அப்படின்னு அது வந்து இன்விஜிலேட்டர் வந்து ஷேட் பண்ணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் கம்ப்ரெஷன் வச்சுட்டாங்களா இல்லையா, இது வந்துட்டு இன்விஜிலேட்டர் வந்து வைக்கணும். அண்ட் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நம்ம வந்து சிக்னேச்சர் போடுவோம். அதுவும் பாருங்க, ஓஎம்ஆரோட விடைத்தாளோட செகண்ட் பக்கத்தை நம்ம ரீட் பண்ணிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டோமா அப்படின்னு சைன் போடணும். இந்த இடத்துக்கு படிச்சுட்டு சைன் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இதுலயும் பாருங்க, ஆசோசியேட், இது வந்துட்டு நேம், கேண்டிடேட், இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் ஏபிசிடின்னு நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லைங்களா, எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சிடி, அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த புக்லெட் நம்பர் மட்டும் நம்ம ஷேட் பண்ண போதும். ஸோ ஷேட் பண்ற வேலையை நம்மளுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு காலம் செகண்ட் பேஜ்ல வந்துட்டு இந்த இடத்துக்கு இன்விஜிலேட்டர் சைன் பண்ணும். சில சமயம் வந்து இன்விஜிலேட்டர் மறந்துடுவாங்க, நாம சைன் வாங்கிக்கணும். எக்ஸாம் ஹாலில் மறந்துடாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நானும் சொல்லுவேன், பட் இருந்தாலும் அஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ செகண்ட் அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடி இந்த காலம் இருக்கும். இதுல கண்டிப்பா வந்துட்டு உங்க இன்விஜிலேட்டர், அவங்க வந்து மேமாவும் இருக்கலாம் இல்லை சாராவும் இருக்கலாம், அவங்க கண்டிப்பா சைன் பண்ணிருக்கணும். இதுதான் வந்து நியூ ஓஎம்ஆர்ல, புது ஓஎம்ஆர்ல கொடுத்துருக்குது. பழைய ஓஎம்ஆர் எப்படி இருக்கும் அப்படின்னா காமிக்கிறேன். அண்ட் பழைய ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இங்க பாருங்க, நேமு, ஒரே செகண்ட், நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போக இதில் பார்த்தீங்களா, இந்த பழைய ஓஎம்ஆர்ல இதெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அண்ட் அது போக ஒரே செகண்ட், இந்த இடத்துக்கு பாருங்க, எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை இந்த டி எல்லாம் கவுண்ட் பண்ணி நம்ம போடணும். அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சைன், இதை வந்து பேக் சைடு கொண்டு போயிட்டாங்க. இது மட்டும் இந்த முன்னாடி இருக்கும். அந்த முன்னாடி எனக்கு 200 கொஸ்டின் ஷேர் பண்ணிட்டீங்களா இல்லையா, அது மட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஒரே செகண்ட், அண்ட் இதில் வந்துட்டு எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சின்னு இருக்கும், அதையும் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம், சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் டிஎன்பிஎஸ்சி நிறைய டெவலப் பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த எல்லாரும் குறை கூறிட்டு இருக்கிற இன்னும் அந்த பேப்பர் வேல்யூஷன் வந்து எவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதையும் சரி பண்ணிட்டு வாங்க. அதே சமயம் ரிசர்வேஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அடிச்சுக்க ஆளே இல்லை. அதையும் எதிர்பார்ப்போம். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம நல்லபடியாக படித்து போஸ்டிங் வாங்கிடணும். அது முக்கியமாக இந்த வருஷம். சரிங்களா? எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதை எதையும் ஃபாலோ பண்ணி கோட்டை விட்டுறாதீங்க. ஒன்றை தெளிவாக ஃபாலோ பண்ணி எதை எடுக்கணும்னு நிறைய யோசிங்க. பட் யோசிச்சு முடிவு பண்ணி ஒன்றை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. அது இதுன்னு பண்ணாதீங்க. முக்கியமாக நாளானிக்கு வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் டென்டேட்டிவ் கேலண்டர் இருக்கு. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னு யூடியூப்ல வீடியோஸாக வந்து தள்ளும், 180+ எடுப்பது எப்படின்னு. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி அதை பார்த்துட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எதை படிக்கணுமோ அதை எடுத்து நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்க. ரொம்ப டெஸ்ட் எடுத்துட்டே இருக்க வேண்டாம். நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. முக்கியமாக ஜிஎஸ்க்கு, லாங்குவேஜ்லாம். அண்ட் லாங்குவேஜ் எல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்லேயே பார்த்துருப்பீங்க. மெயின்ஸ் ரீசனிங்கே நாங்கள் வருது, குரூப் 2A மெயின்ஸ்லேயே பார்த்துருப்போம். தமிழெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த லெவலுக்கு தான் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம் நாமளும் குரூப் 4. ஏன்னா எல்லாமே வந்துட்டு SSLC ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ரொம்ப வந்துட்டு அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு விட்டுறாதீங்க. கவனத்தோட படிங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பட் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக கொண்டுட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.